ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைன் டேட்ஸோட இன்னொரு இது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் சர்பத் அப்படின்னு சொல்லி இந்த வெயிலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு இந்த ரோஸ் மில்க் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 140 ருபீஸ். ஸோ ரீசெண்டாக தான் இப்போ நாங்கள் அதை வாங்கினோம். ஸோ இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் நான் ப்ரிப்ரேஷன் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 கிளாஸ் ஆஃப் மில்க் 300 ml ஆஃப் மில்க்கு 5 டீஸ்பூன், அதாவது 100 ml சொல்லி போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ நான் கலக்கணும்னு தேவைப்படல. 5 டீஸ்பூன், பெரிய 5 டீஸ்பூனில் நம்ம எசன்ஸ் எடுத்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா அதுவே நல்லா நம்ம கரெக்டான பக்குவத்தில் நமக்கு ஜூஸ் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் இதோட நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நார்மல் தாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கினதில் இது மட்டும் கிடையாது, ஒரு கிளாஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதோட. ஸோ அந்த கிளாஸையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லாக்டவுனில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ சில்லுன்னு இந்த ட்ரிங்க் குடித்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஜார் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு. நம்ம இதில் பால் கரெக்டாக ஊற்றிட்டு அதில் எசன்ஸ் ஒரு அதாவது 3க்கு 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஸ்பூன்ஸ்லேயே கேல்குலேட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா எசன்ஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரோஸ் மில்க் கலக்கும் போது இந்த டேஸ்ட் எசன்ஸ் டாமினேட் பண்ணிடும் மில்கோட டேஸ்ட்டை. ஸோ நல்லா இருக்காது. ஸோ இந்த கிளாஸ் ரொம்பவே திக்காக இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எசன்ஸ் கலக்க போகிறேன். எசன்ஸ் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் மெஷர்லாம் பண்ணல. சும்மா நம்ம தோராயமாக அந்த பாட்டில் ஊற்றினா கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்தளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நான் மில்க் கலக்க போகிறேன். ஸோ மில்க் ஊற்றிட்டு இதில் சுகர் எதுவுமே போடக்கூடாதுங்க, எந்த எதுவுமே போட வேணாம். எசன்ஸ் மில்க் பண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிளாஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அதாவது கிளாஸ் ஒரு இன்ச் கரெக்டாக 1 இன்ச் 2 இன்ச் மேலே விட்டுட்டு மீதி ஃபுல்லாக நான் மில்க் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம இப்படியும் கன்சியூம் பண்ணலாம் விருப்பப்பட்டோம் அப்படின்னா. பட் இல்லை நான் இன்னும் நல்லா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துகிட்டு நான் குடித்தேன் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கடையில் இருந்து நம்ம எக்ஸாக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்கி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் நம்ம சேனலில் அதிகமான ரெசிபீஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.